Hi guys, today I'm gonna read some comments which caught my eyes. Okay, first 1 2 3 கமெண்ட் படிக்கிறேன். அல்லாஹ் உனக்கு தீராத வியாதியை கொடுக்கணும், நீ நாசமா போகணும். ரெண்டாவது உன் கை கால் இழுத்து உயிர் மட்டும் தான் இருக்கணும், லைக் நடப்பணமா அந்த மாதிரி இருக்கணும். தேர்ட் வந்து ஊர்ல இருக்கவனுக்குலாம் சாவுறது, உனக்குலாம் சாவே வராதா. இந்த 3 கமெண்ட்ஸை ஒரு கேட்டகரியில போட்டு நான் சொல்லணும்னா, இவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. இவங்க மனசுல கொஞ்சம் கூட ஹியூமானிட்டி கிடையாது. நான் கஞ்சா விக்கிறேனா, இல்ல நான் யாரையாவது ரேப் பண்றேனா, இல்ல சைல்டு அபியூஸ் பண்றேனா, இல்ல யாரையாவது கொலை பண்றேனா, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம என் பாடியை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ் ஆடுறேன், டப் ஸ்மாஷ் பண்றேன், என்ன பண்றணும் எனக்கு பிடிச்சிருக்குதோ அது நான் பண்றேன். அந்த ஒரு ரீசனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் லெவல் வந்து நீங்க அவ சாவணும், அவளை வந்து வியாதி வந்து அந்த அளவுக்கு நாசமா போகணும்னு யோசிக்கிற நீங்க இந்த மாதிரி இருக்கணும் எல்லாம் விட்டுறீங்க. அதுக்கப்புறம் 4வது ஒரு கமெண்ட் படிச்சேன். நீ ஆடு, அவுத்து போட்டு ஆடு, அதை நான் பாக்குறேன், பட் புர்கா போட்டு ஆடாத, உன்னால எல்லாருக்கும் கெட்ட பேர். என்னால கெட்ட பேரு கமெண்ட் பண்றானே ஒரு புறம்போக்கு நாய், அந்த நாய் தான் ரொம்ப நல்லவன், அவனாலதான் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுப்பான். அவனுங்க அவன் குடும்பத்துல இருக்காங்க, இல்ல அவனுங்களால சீரழிய போற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நினைச்சா ஐ ஃபீல் ஃபார் தம். லைக் இந்த மாதிரி மனித தன்மை இல்லாத மிருகங்களை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் என்னையே வெறுக்கிற உமன்ஸ், மேபி என் மேல கடுப்பாகிற கேர்ள்ஸா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்றேன். என்னன்னா, நீங்க இதுக்கப்புறம் வளர்க்குற ஜென்ரேஷன், பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், சொல்லி வளங்க. லைக் ட்ரெஸ்ஸை வச்சு மத்த மனுஷங்களை மதிக்கிறது இது பண்ணக்கூடாது, நிறத்தை வச்சு பார்க்க கூடாது, ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு பிடிக்க கூடாது, எல்லா மக்களும் ஈக்குவல், எல்லா மக்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணும், லவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வளங்க. லவ்னா அந்த லவ் இல்ல, ஹியூமானிட்டி லவ் அது. ஓகேவா? கைண்ட்னஸ் சொல்லி வளங்க. இவனுங்கள் எல்லாம் நானும் ஒரு பெரியார் வந்தாலும் திட்ட முடியாது, சோத்துல கள்ளிப்பாலு சோத்துல விஷம் வச்சு கொண்டாலும் அழிக்க முடியாது. இனிமே வர ஜென்ரேஷன் நம்ம தான் மாத்தி ஆகணும். இதுக்கும் திட்டுவீங்க, ஐநோ.